துனியாட வஸ்துகளை பாவிக்கிறதுக்கு தக்குவா வேணும். தக்குவா இல்லாம பாவிக்கல, பாவிச்சா பாவம் நடக்கும். ஸ்மார்ட் போன் தக்குவா இல்லாம பாவிச்சாலே ஆனால் பாவம் நடக்கும். நல்லா வணக்கம் தப்பா வணைக்குள்ள வேணுமா? ஸ்மார்ட் போன் நானும் பாய்க்க, நீங்க பாக்க, எல்லாரும் பாய்க்க, அத்தியாவசிய பொருள் உண்டு இல்ல எடிஷன் நம்ம தோக பாவிச்சுக்கலாம். தக்குவா ஓடி தக்குவா நெத்துவ பாவிச்சுக்கலானா ஹராம் நடக்கும். பவு கலாகன 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 என்னை உள்ப தக்குவாவி. தக்குவா இல்லாட்டி மோசம் வைத்திருவான். அமல்ட இன்பம் பெய்த்திரும், துவாட இன்பம் பெய்த்திரும். இந்த பயான் கேட்டு அதுகள் வரக்கூடிய இன்பம் அதுவும் இல்லாமலா பெய்த்திரும். அதுகளை பார்த்து 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 ரசிச்சு கண்ணை பாவிக்கிறதுக்கே தக்குவா வேணும்டா. போனை பாவிக்க தக்குவா வானமா? எவது நஸ்ரானி நன்மைக்கா உண்டாக்கி தந்திக்கிறான். சுபஹானல்லாஹ். ஷையான சொல்லி பிரியாது. நாங்க மிம்பர்ல கொடுத்த பத்துவா உண்டு. முஃப்தி சாப்பிட்ட கேமில் ஒன்றும் இல்ல, பத்துவான்னு மிம்பர்ல கொடுத்தோம் போன வருஷம். சும்மா கொடுத்து வார்த்தை, சும்மா கொடுத்து பார்த்தது. ஸ்மார்ட் போன் பாவிப்பது ஹராம். தால கல்வா ஜோக்கரேகா உட்காந்து எண்ணிக்கிற சமாஜம் போனா அது எண்ணிக்கிற பலன். ஸ்மார்ட் போன் தக்குவா இல்லாம பாவிப்பது ஹராம். தக்குவா இல்லாம பாவிப்பதுன்றது விட்டுட்டு ஸ்மார்ட் போன் பாவிப்பது ஹராம் என்று கொடுத்தாரு. சும்மா கொடுத்து பார்த்தேன். අපිත් ඉතින් යමක් කියනවා නම් නිකන් නෙමෙයිනේ. යමක් ඇතුව තමයි කියන්නේ. ஜும்மா முடிஞ்ச ரெண்டு பேர் வந்தாங்க. ஹஜ்ரத் ஆதாரம் கொண்டாங்க. என்னத்துக்கு? ஸ்மார்ட் போன் பாவிப்பது ஹராம். ஆதாரம் கொண்டாங்க. இப்ப வேணுமா? இப்ப வேணும். ஜும்மா முடிஞ்சு காமரை பீத்த மட்டும்தான். ரெண்டு அஷேக் மார்கள், அஷேக் மார்கள். ஒன்னு நீ பேசிக்கிறான், ஒன்னு இந்த ஷேப் தாடி வச்சு சும்மா கட்ட கை ஷர்ட் கொடுத்து சும்மா அப்படி டெனிம் அப்படி அப்படி அஷேக் மார்கள். இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க. ஆதாரம் கொண்டாங்க. இப்ப வேணுமா? இப்ப வேணும். ஆதாரம் காட்டுங்க. ஸ்மார்ட் போன் பாவிப்பது ஹராம். ஆதாரம் காட்டுங்க. மிம்பர்ல பெருசா பேசினீங்க, ஆதாரம் கொண்டாங்க. இப்ப வேணுமா? இப்ப வேணும். கொஞ்சம் இருங்க. அப்படியே எடுத்தாச்சு நம்மளுடைய ஸ்மார்ட் போனை. கூகுளுக்கு போய்த்தாச்சு. இறங்கி பட்டன் நெசிக்க கையில கொடுத்தாச்சு. இதாகும். பாருங்க. இது என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இல்ல இது என்ன? இது இது ஹராமா ஹலாலா? போங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒரே விரட்டு தப்பினே பொழைச்சல் ஒரே ஓட்டம் ஓடிட்டார்கள் அசைமார்கள். ஹராம நாங்க சொல்றோமே. தக்குவா இல்லாட்டி அதெல்லாம் கிண்டிப்பட்டு வரும். கலாகன கலாகன உள்பத்தாக்குவாங்க. கலாகன கலாகன நிலோகர் அடிப்படை விளங்காது, அசல் அடிப்படை விளங்காது. அமல் இன்பம் விளங்கவே விளங்காது. அடிப்பட்டு பேத்திரும். அமல்ட இன்பம் போனது ஸ்மார்ட் போனால. நல்லா விளைவாங்க இன்ஷா அல்லாஹ். பாங்க சொன்னது விளங்குறல. அல்லாஹ் அக்பரா படுதே இல்ல ஆண்டவனே, படுதே இல்லை. அப்ப அந்த தக்குவாக உண்டாய் கொள்றதை தான் இந்த மாசம். இந்த மாசம் பயிற்சி எடுத்து நாங்க பக்குவமாகணும். வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் இல்லை. சம்பிரதாயம் உண்டல்ல இது. சாம்பிரදාය එකක් නෙමෙයි අපේ නෝම්බිය. මේක පුහුණු කාලයක්. මේ කාලෙන් පටන් ගන්න ඕනේ අපි. පුරා මාස 11ක්. පුරා මාස 11ක් මේ දූෂණ පරිසරයේ ජීවත් වෙන්න පුළුවන් හැකියාව ලබා ගන්න ඕනේ මේ මාසෙ. අල්ලාහ් තාලාගේ ආඥාවන්ට කී කරමින් මේ පූර්ණව ලබා ගන්න ඕනේ මේ මාසෙ. டைமுக்கு தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும் இந்த மாசம். ஷமியானவர்களே, இந்த பயிற்சி எடுக்கிறதுனால தான் நபி அவங்க சொன்னாங்க, நாமும் சாமி இபாதத்துன், தூக்கம் வணக்கமாக கணக்கெடுக்கப்படுகிறது. தூங்குறார் வணக்கம். சுபஹானல்லாஹ். இதர காலங்களில் சுன்னத்தான முறைகளை பேணி தூங்கினால் அது இபாதத்தாக கணக்கெடுக்கப்படுமே ஒழிய சும்மா புழுந்து படுக்கிறதெல்லாம் இபாதத்தாக கணக்கெடுக்கிறது. ஆனா இந்த மாதத்தில பசியில பட்டணியில கலைப்பில ஓய்வெடுப்பதற்காக வேண்டி பள்ளியில ஊட்டில கடையில ஆபீஸ்ல வாகனத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மரத்தடியில புழுந்து படுக்கிறான், இபாதத்தாக கணக்கெடுக்கப்படுகிறது. ஒரு பயிற்சி எடுக்கிறானே, அதனால தூக்கத்தை வழக்கமாக அல்லாஹ் தஆலா மாத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பயிற்சி அல்லாஹ் தஆலா எடுக்க சொல்ற எப்படி தெரியுமா? இந்த பயிற்சி அல்லாஹ் தஆலா எடுக்க சொல்ற எப்படி தெரியுமா? නොමගයවන ෂයිතාන්ට බොලවන් නොමගයවන ෂයිතාන්ට විලංගු දාලා මහ මුහුදට විසිකලා තමයි පුණුව ගන්නයි කියන්නේ. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம்னு பாருங்க. பரிசரியாத் அல்லாஹ் தஆலா ஹதரத் உண்டா. சூழலை சமைச்சு தந்தான். உன்னை வழிகட்டுக்க யாரும் இல்லை. நீயாக பார்த்து வழிகட்டு ஹராபாகினாலே ஒழிய உனக்கு சூழலை நான் சமைத்து தந்திக்கிறேன். ஷைத்தானை கட்டி விலங்கு போட்டு கடல்ல தூக்கி வீசிட்டேன். பயிற்சி எடு. தோ பூனோகனி தவ் கோட்டியாத் மம சமாவதின்னாம். தோ பூனோகனி ரகபாண்டிப்பா பூனோகனி. ஷைத்தான் கடல்ல இது கொண்டு சொல்லிக் கொள்வாய்க்கும், அவனவனுக்குள்ள பேசிக் கொள்வாய்க்கும். வேலில மச்சான் எல்லாம் சிக்னல் ஷாக்கில எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கையில கொடுத்துட்டு வந்தீங்க. அவன் கணக்கா ஒரு மாசத்துக்கு அவனை மெயின்டைன் பண்ணி கொள்ளையிலும். அவன் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கிறான். மாஷா அல்லாஹ். அவன் சொல்லிக் கொள்வாய்க்கும், கடல்ல இது கூட சொல்லிக் கொள்வாய்க்கும். எல்லாமே ஷாக்குள்ளேக்கு சிக்னல். சுபஹானல்லாஹ். බොහොම අවදානම් වෙන්න ඉන්ෂාඅල්ලාහ්. අවදානම් වෙන්න මේ මාසය තුල කොහොම හරි ස්මාර්ට් ෆෝන් වලට සලාම් කියන්න.
පස්සේ පුළුවන් නම් තක්කව ආවට පස්සේ ඊට පස්සේ පුළුවන් නම් පාවිච්චි කරන නැත්නම් වෙනින් වැඩක්. ඒක වෙනින් වැඩක්. පුහුණුව ගන්න වෙලාවේ හරියට ගන්න ඕනේ. சுபஹானல்லாஹ் சங்கையானவர்களே. நம்ம சாய் விவாதத்தும் தூக்கம் வணக்கம் அது மட்டுமல்ல வனஃபுசு தஸ்பீஹத்துன் ஹுஸ்ன கனீமஹா அரீப தஸ்பீஹ் ஒரு மூச்சு தஸ்பீஹ். ஏன் பயிற்சி எடுக்கிறான். புஹுணுවක් ගන්නවනේ. ஹுஸ்ம தஸ்பீஹ். இதர காலங்களில் விடக்கூடிய மூச்சின் மூலமாக ஒன்றைக்கு சொர்க்கம் தயாராகும், இல்லைன்னு சொன்னா நரகம் தயாராகும். இல்லைன்னா நரகம் தயாராகும். ஆனா இந்த மாதத்துல விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு மூலமாக சொர்க்கம் தயாராகுது. சுபஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். சொர்க்கம் தயாராகுது. சொர்க்கத்தை திறந்து வச்சிட்டான், நரகத்தை மூடிட்டான். எடு பயிற்சி, எடு பயிற்சி. பாப்பாய லாபியந்து මම ඔබ ස්වර්ග ලාභී ලෙස පත් කරන්න පුහුණුව ගනි. පදන් වයන් රඟපාන්න එපා. පදන් වයන් நடிக்காத, நாடகம் ஆடாத, வேஷம் போடாத, என்ன ஏமாத்தேலா, நீ ஏமாந்தாலே ஒழிய பயிற்சி எடு. லாலகும் தத்தமும் தப்சீர் அப்படித்தான் வருது. எடு பயிற்சி, பயிற்சி எடு.